வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஜிடி அண்ட் பிடி அண்ட் பிஜி. இதில் வந்து டெம்ப்ரவரி டீச்சர்ஸ் எவ்வளோ பேர், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான். ஏன்னா வந்து இப்போது எஸ்ஜிடி பொறுத்தளவுக்கும் பிடியை பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த தற்காலிக ஆசிரியர்கள் இவங்களை வந்துட்டு எடுத்துட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற வேகண்டில் ஒரு பாதி அளவுக்கான வேகண்டை கூட ஃபில்லப் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. பட் அதை வந்துட்டு அவங்க டெம்ப்ரவரி டீச்சர்ஸை போட்டு அவங்களுக்கு சேலரி அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த மாதிரி இல்லாமல் அவங்க டெம்ப்ரவரி டீச்சர்ஸை எடுத்துகிட்டு முழுக்க கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபில் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் எவ்வளோ எஸ்ஜிடி அண்ட் பிடியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம். அரியலூரில் எஸ்ஜிடியில் 65, பிடியில் 37, பிஜியில் 58, மொத்தம் 160 போஸ்டிங் அப்படின்றது. அடுத்து வந்து செங்கல்பட்டு 156. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடியில் 107, பிஜியில் 151, டோட்டலாக பார்த்திங்கன்னா 414. அடுத்து வந்து சென்னை டிஸ்ட்ரிக். சென்னை பொறுத்தளவுக்கு எஸ்ஜிடி இல்லை, பிடியில் 16, பிஜியில் 24, மொத்தமாக 40 பணியிடங்கள். அதுக்கடுத்து கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு எஸ்ஜிடியில் 124, பிடியில் 24, பிஜியில் 23, மொத்தம் 171. அடுத்து வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 143 எஸ்ஜிடி, பிடி 258, பிஜி 109, மொத்தம் 510. அடுத்து தருமபுரியில் 406 எஸ்ஜிடி, 95 பிடி, 10 பிஜி, மொத்தமாக 511. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் 37 எஸ்ஜிடி, 22 பிடி, 30 பிஜி, மொத்தம் 89. ஈரோடு டிஸ்ட்ரிக் 139 எஸ்ஜிடி, இப்போ 48 பிடி, 94 பிஜி, மொத்தம் 281 பணியிடங்கள். அடுத்து வந்து கள்ளக்குறிச்சி 324 எஸ்ஜிடி, 596 பிடி, 234 பிஜி, மொத்தம் 1154 போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. டெம்ப்ரவரி ஸ்டாஃப்ஸ் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காஞ்சிபுரம் 43 எஸ்ஜிடி, 78 பிடி, 77 பிஜி, மொத்தம் 198. அடுத்து கன்னியாகுமரி 39 எஸ்ஜிடி, பிடி 18, பிஜி 6, மொத்தம் 63. எஸ்ஜிடி 39 கரூரில், பிடி 9, பிஜி 26, மொத்தம் 74. அடுத்து வந்து கிருஷ்ணகிரி எஸ்ஜிடி மட்டுமே 906, 623 பிடி, 64 பிஜி, மொத்தம் 1593 போஸ்டிங். அடுத்து வந்து மதுரையில் 27 எஸ்ஜிடி, 19 பிடி, 10 பிஜி, மொத்தம் 56. மயிலாடுதுறை 31 எஸ்ஜிடி மட்டும் 31. அடுத்து நாகப்பட்டினம் 7 182, 277, மொத்தமாக 466 போஸ்டிங். அடுத்து நாமக்கல் 71 15 14, மொத்தம் 100. அடுத்து பெரம்பலூர் 4 18 20, மொத்தம் 42. அடுத்து புதுக்கோட்டை 122 33 155, மொத்தம் 310. ராமநாதபுரம் 29 6 67, மொத்தம் 102 போஸ்டிங். ராணிப்பேட் 120 404 170, மொத்தம் 694. சேலம் 193 130 143 366. சிவகங்கை 66 4 13, மொத்தம் 83. தென்காசி 27 5 48, மொத்தம் 80. தஞ்சாவூர் 78 62 171, மொத்தம் 311. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி 29 54 100, மொத்தம் 183. தேனி 9 17 14, மொத்தம் 40. அடுத்து புதுக்கோட்டை 33 8 21, மொத்தம் 62. திருச்சிராப்பள்ளி 75 17 39, மொத்தம் 131. திருநெல்வேலி 38 11 23, மொத்தம் 72. திருப்பத்தூர் 298 119 131 448 தான் டோட்டல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் 203 54 86 330. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது எஸ்ஜிடி, அடுத்து வந்து பிடி, அடுத்து பிஜி. அடுத்து திருவள்ளூர் 133 416 249, மொத்தம் 798.
திருவண்ணாமலையில் பாருங்கள் எஸ்ஜிடி 678, பிடி 811, பிஜி 259, மொத்தம் 1748 போஸ்டிங் அப்படின்றது இருக்குது. திருவாரூரில் 36, 76, 221, மொத்தம் 333. வேலூரில் 78, 328, 60, மொத்தம் 466. விழுப்புரமில் 169, 421, 185, மொத்தம் 775. விருதுநகரில் 14, 13, 6, மொத்தம் 33. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 13,300 உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,331 காலி பணியிடம் அப்படின்றது இப்போ வரைக்கும் டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்படின்றது இருக்காங்க. ஸோ இவங்களை எடுத்துகிட்டு இதில் ஃபில்லப் பண்ணாங்கனாலே ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய வேக்கண்டில் முக்கால்வாசி வேக்கன்ஸை வந்து ஃபில்லப் பண்ணிடலாம். பிஜியில் மட்டுமே எஸ்ஜிடியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5000 தொற்றுச்சு. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5000ங்கிறது ஒரு 7-8 போய் நிற்கும். ஏன்னா இந்த வருடம் ஆக போகிற ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அதில் ஒரு ரிட்டையர்மெண்ட்டு, ப்ரொமோஷனு, ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கூட ஃபுல்லாக பண்ணலாம். அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஆசிரியர்களை எதிர்பார்க்கறதுல பாதி அப்படிங்கிறது தான். நம்ம முழுமையாக எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா தேர்வான எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறது நம்மளோட முழுமையான எதிர்பார்ப்பு. ஸோ அதில் இந்த அளவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதில் பாதியாவது ஃபுல்லாக பண்ணாங்கனாலே ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன சொல்கிறது, நமக்கு தேவையான பணியிடங்கள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பணியிடங்களில் பாதி வந்து ஃபில்லப் ஆகிடும். ஸோ டெம்பரவரி டீச்சர்ஸ் அப்படின்றது எடுத்துகிட்டு இதை வந்து ஏன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, அதில் ஒரு 1000 வேக்கண்ட், 1500 வேக்கண்ட் அப்படின்னு கொடுக்காம இருக்கக்கூடிய காலி பணியிடங்களாக இருக்கக்கூடிய எல்லா வேக்கண்ட்டையும் ஃபில்லப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைடில் ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதே போல் நம்ம வந்துட்டு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தெரியும் உங்களுக்கு. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. எதுக்காக அப்படின்னா அதில் நிறைய டிஸ்கஷன் அப்படின்றது போகும். அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன மாதிரியான முயற்சிகள் நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் வந்து அதோட லிங்க்கு. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் தவறான தகவல்கள், தேவையில்லாத தகவல்கள், தேவையில்லாத வீடியோவோட லிங்க் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஷேர் பண்ணாமல் நமக்கு தேவையானது, நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும் ஷேர் பண்ணிங்க, அதை மட்டும் பேசினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தொடர்ச்சியாக இதற்கான பல்வேறு விதமான கோரிக்கைகள் இருக்கிறது எல்லாமே நம்மளும் எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அடுத்தடுத்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் குரூப்லேயும் டிஸ்கஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து தொடர்ச்சியாக உங்களுடைய நம்மளும் உங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்மளும் எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.